very hot day. What is this? Ah, new idea. Crisp apple pop, super energy drink. இந்த மாதிரியான கமர்ஷியல் ஆட் ஒன்று ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் பயன்படுத்தி எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்ற முழுமையான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு எடுக்கலாம். அண்ட் இந்த எட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ChatGPTல தான் முதலாவது ப்ராம்ப்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ராம்ப்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் இங்கிலீஷில் தான் நான் இதுக்கு கொடுத்துருந்தேன். எப்படின்னு சொன்னால் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 ஸ்டோன் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, வெயில்ல நடந்து போய் கொண்டிருக்காங்க. அந்த நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கேன ரோட்ல காண்றாங்க. அத கண்டதுக்கு பிறகு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அத எடுத்த ஒருத்தர் அத ட்ரிங்க் பண்றாரு. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த அவர் எடுத்துட்டு போகக்கூடிய ஃபயர்வுட்ஸ வச்சு, அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பைக் செய்து அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரைட். இந்த மாரியான ஒரு சினோர் கான்செப்ட்ல தான் இந்த ஆட்ட நான் கிரியேட் பண்ண போறேன். ரைட். அதுக்கு நான் சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இந்த ப்ராம்ப்ட்ட டைப் பண்ணியிருக்கேன். அப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ராம்ப்ட்ட குடுத்து என்டர் பண்ணினதும் எனக்கு இந்த மாரியான சீன் பை சீன் பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு வீடியோ ஜெனரேட் பண்றதுக்குரிய ப்ராம்ப்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட். அப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்து VO3 Flow இந்த மாரியான வெப்சைட்கள்ல போயிட்டு எனக்கு வீடியோ கிரியேட் பண்றதுக்குரிய ப்ராம்ப்ட் தான் இவங்க தந்திருக்காங்க. அப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு 15 செகண்டுக்குரிய ஒரு ப்ராம்ப்ட் தான் நான் பார்த்தீங்கன்னு சொன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட். ஒரு 15 செகண்டுக்கு. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ட பேர மென்ஷன் பண்ணல. சரியா? இந்த மாதிரி விடயங்கள நான் மென்ஷன் பண்ணல. இதில இருக்கக்கூடிய கேரக்டர்ட நேம்ஸ் அவங்க கதைக்க வேண்டியத நான் மென்ஷன் பண்ணி இல்ல. அப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதில நான் வந்து எனக்கு தேவைப்படுது. இவங்களோட நேம்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ மென்ஷன் பண்றதுக்கு. அப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆப்பிள் ட்ரிங்க் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதேபோல அந்த ஆப்பிள் ட்ரிங்க் கேன் இருக்கு தானே, அந்த கேன கிரியேட் பண்றதுக்குரிய ஒரு ப்ராம்ப்ட் ஒண்ணும், அதேபோல 2 கேரக்டர் இருக்காங்க. அந்த 2 கேரக்டர கிரியேட் பண்றதுக்குரிய ப்ராம்ப்ட்டையும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னா, ChatGPT கிட்ட சொல்றேன். அந்த அவதார கிரியேட் பண்றதுக்குரிய ப்ராம்ப்ட் எனக்கு கிரியேட் பண்ணி தாங்க அப்படின்னு. அப்போ அது பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி தருது. ரைட். அந்த கேனுக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, அ எனக்கு 2 ஸ்டோன் ஏஜ் ரைட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் 2யும் எனக்கு கிரியேட் பண்ணி தருது. அப்போ இந்த மாதிரியான 2 இமேஜ் கிரியேட் பண்றதுக்குரிய ப்ராம்ப்ட்டையும் இந்த இடத்துல தந்திருக்கு. அப்போ எனக்கு இந்த ப்ராம்ப்ட்ட வச்சு எனக்கு தேவையான மாதிரியான இமேஜ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்றேன்னு சொன்னா, முதலாவது இந்த கேன கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு, சரியா கூகுள்ல போயிட்டு, நான் வந்து விஸ் AI அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போகிறேன். ரைட். கூகுள்ல அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ரவுஸ் கேலரி அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். என்டர் டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிருவோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு ப்ராம்ப்ட்ட குடுக்கலாம். நான் இவர க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட். இந்த மெசேஜ் வந்திருக்கு. இவர நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிளாக் கலர் ஏரோ ஒண்ணு இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து எனக்கு சப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணலாம். அப்போ நான் ப்ராம்ப்ட் மூலமா தான் சப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ண போறேன். அந்த ப்ராம்ப்ட்ட இந்த இடத்துல குடுத்துட்டு, ஜெனரேட் அப்படின்னு குடுத்தேன்னு சொன்னா, பார்க்கலாம் உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட்ட வச்சு எங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி எடுக்கலாம். சரி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அது கொஞ்சம் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகினதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருச்சு. அண்ட் அதுக்கு பிறகு அடுத்த ஆப்ஜெக்ட்ட நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ரைட். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, நமக்கு ChatGPT கிரியேட் பண்ணி தந்த அந்த 2வது ப்ராம்ப்ட்ட நான் என்ன செய்றேன், 2 கேரக்டர்ஸ் ரைட்டா 2 ஸ்டோன் ஏஜ் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்கு. அவங்க 2 பேரையும் நான் என்ன செய்றேன், காப்பி பண்ணிக்கிட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 2வது கேரக்டர்லயும் நான் இந்த என்டர் டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் அப்படின்னு குடுத்துடுறேன். இதையும் நான் இந்த இடத்துல ஜெனரேட் அப்படின்னு குடுத்தேன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட சில செகண்ட்கள்ல இந்த இமேஜ இவரு ஜெனரேட் பண்ணி தந்துருவாரு. ஓகே. அதுவும் ஜெனரேட் ஆகிருச்சு. அண்ட் அதுக்கு பிறகு வேணா உங்களுக்கு இந்த 3வது ஒண்ணு தந்திருக்கு. ரைட். எங்களுக்கு வேணா அதையும் வேணா ஜெனரேட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் நான் என்ன செய்ய போறேன்னா, அதையும் கொஞ்சம் ஜெனரேட் பண்ணி பார்த்துருவோம். அப்போ நான் என்ன செய்றேன், இந்த இடத்துல போயிட்டு மறுபடி மத்த ப்ராம்ப்ட்டையும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிருவோம். 3வது தந்திருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் ஆப்ஷன் போத் ரைட். அது ஆப்ஷனலா தந்தது ஒண்ணு தான். பட் நம்ம அதையும் கிரியேட் பண்ணி பார்த்துக்கிறோம். அப்ப நமக்கு அது நல்லா இருந்தா எங்களுக்கு அத யூஸ் பண்ண முடியும். ரைட். அப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கிளிக் பண்ணிக்கிருவோம். இந்த இடத்துல
அண்ட் அதுவும் ப்ராம்ப்ட் ரைட்டா? உங்களுக்கு வேணா இந்த இடத்துல கிரியேட் பண்ண விருப்பம் இல்லன்னு சொன்னா, உங்களுக்கு நானோ பனானால மாரியானது ஒண்ணுல கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இமேஜ லோட் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணியும் எடுக்கலாம். சரி. ஓகே. அப்போ நம்மோட அ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருச்சு. ரைட். இது லோட் ஆகிக்கொண்டு இருக்கு. அண்ட் இதுவும் இப்போ கிரியேட் ஆகிரும். ரைட். அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா கிரியேட் ஆயிருச்சு. அது கேனோட சேர்த்து கிரியேட் ஆயிருச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ரைட். ஏன்னு சொன்னா நான் மேல இருக்கக்கூடிய கேன்க்கு டிக் போட்டிருந்தேன். இந்த எல்லோ டிக். அதனால தான் அந்த கேன் இதுக்கு ஹெட் ஆகி ஜெனரேட் ஆகிருச்சு. சரி. ஓகே. அப்போ நம்ம இந்த மாரி ஜெனரேட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இத வச்சு நம்மோட சீன் பை சீன் எல்லாமே நம்ம வந்து சீன்ஸ வந்து கிரியேட் பண்ணிக்கிருவோம். ரைட். நான் இதில தந்திருக்கக்கூடிய நமக்கு இவரு ChatGPTல நமக்கு ஜெனரேட் பண்ணி தந்த 5 சீன்ஸ் இருக்கு இதுல. ரைட். அந்த 5 சீன்ஸ நான் ஜெனரேட் பண்ணல. இதுல இருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 3 சீன்ஸ முதலாவது நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இமேஜஸ ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ரைட். அப்போ இந்த இடத்துல நான் முதலாவது சீன்ல நமக்கு கேன் தேவைப்படாது. அதனால நான் என்ன செய்றேன், கேன அன்டிக் பண்ணிட்டு, அந்த 2 பேரை மட்டும் வச்சுட்டு ரேஷியோவ சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஜெனரேட் பண்ண போறேன். சரி. அப்போ நம்ம இத கிளிக் பண்ணிக்கிறோம். நமக்கு ஷார்ட் வேணும்னா ஷார்ட் ஃபார்மேட்ல குடுக்கலாம். அண்ட் லாங் வேணும்னா லாங் ஃபார்மேட்ல குடுக்கலாம். நான் லாங் ஃபார்மேட்ல குடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இந்த இடத்த நம்ம வந்து ஜெனரேட் பண்ணுவோம். அப்போ நமக்கு இமேஜ் இந்த மாதிரி ஜெனரேட் ஆகி வந்துரும். ஒரு சில செகண்ட்ல ரைட். நெறைய டைம் போகாது. இதுல ஜெனரேட் ஆகுறதுக்கு நமக்கு குயிக்காவே இதுல வந்து ஜெனரேட் ஆகி வந்துரும். அப்போ என்ன முதலாவது சீன் இந்த மாரி கிரியேட் ஆகியிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் என் 2வது சீனையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட். ChatGPTல போயிட்டு சீன் நம்பர் 2 அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ரைட். அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இதே நான் காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்றேன்னா, இவர செலக்ட் பண்ணி இத ரிமூவ் பண்ணி போடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், ரைட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, கேனும் தேவைப்படுது. அப்ப நான் என்ன செய்றேன், கேனுக்கும் டிக்க போட்டுக்கிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, சாஃப்ட் ட்ரிங்க் கேன். ரைட். அப்ப இது என்ன டிக்க போட்டுருவோம் இந்த இடத்துல. அப்பதான் அதுவும் சேர்ந்து ஜெனரேட் ஆகும். இல்லன்னா இது ஆட்டோவா ஒரு கேன ஜெனரேட் பண்ணிரும். சரியா? அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுவும் ஜெனரேட் ஆகுறதுக்கு சின்ன டைம் ஒண்ணு எடுக்கும் நமக்கு. ரைட். நமக்கு இந்த மாரி ஜெனரேட் ஆகி வந்திருக்கு. அண்ட் நான் 3வது சீனையும் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட். 3வது சீனையும் காப்பி பண்ணி எடுத்துட்டு, சரி. அப்போ இதில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து 3வது சீனுக்கும் நான் அதே மாரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு ஜெனரேட் ஆகி வந்துருச்சு. ஓகே. நான் இந்த 3 சீன மட்டும் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு, நமக்கு தேவையான ஃபோட்டோஸ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரைட். நமக்கு தேவையான இமேஜஸ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட். நமக்கு இதில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்லயும் 2 ஃபோட்டோஸ் தருது. அத ஜெனரேட் பண்ணிட்டு, நான் Google Flow அப்படின்ற இந்த வெப்சைட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி இதில நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற வந்துடுறேன். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ரேம் டூ வீடியோ அப்படின்றத ஓப்பன் பண்ணிட்டு, நமக்கு தேவையான ஃப்ரேம்ஸ வந்து அப்லோட் பண்ணலாம். நான் முதலாவது கிரியேட் பண்ண அந்த இமேஜ் இருக்கு தானே, அந்த இமேஜ நான் இந்த இடத்துக்கு அப்லோட் பண்ணிக்க போறேன். ரைட். இத கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு குடுத்தா, அந்த இமேஜ் இந்த இடத்துக்கு அப்லோட் ஆகிரும். அண்ட் அதுக்கப்புறம் நான் சரி வரும் மெல்லமா நான் சைஸ் பண்ணிக்கிட்டு, ரைட். நம்ம இது தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணிக்கிறோம். அந்த பிளாக் லைன் இல்லாம ஆக்குறதுக்கு. அதுக்கு பிறகு நான் ChatGPTல நம்ம ஜெனரேட் பண்ண அந்த முதலாவது வீடியோ ப்ராம்ப்ட்ட இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, சரியா? அதுக்கு பிறகு இந்த வீடியோட சைஸஸ் நம்ம பார்ப்போம். லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு. நான் இந்த இடத்துல ஜெனரேட் அப்படின்னு குடுத்துடுறேன். ரைட். அப்போ நமக்கு அந்த சீனுக்கு அந்த ஃபோட்டோவ வச்சு வீடியோ வந்து பெர்ஃபெக்ட்டா முதலாவது சீன நமக்கு ஜெனரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அட் டூ ஸ்க்ரீன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நமக்கு இந்த மாதிரியான விண்டோ ஒண்ணு நமக்கு லோட் ஆகும். அதுக்கு பிறகு நான் இந்த பட்டன இந்த இடத்துல கிளிக் பண்ணி சேவ் அசெட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அந்த கிளிக் பண்ண அந்த லொகேஷன் இந்த இடத்துக்கு வந்து தனி ஒரு ஃபோட்டோவாக இந்த இடத்துக்கு லோட் ஆகும். அப்ப அதிலிருந்து தான் நம்ம வந்து அடுத்த சீன கிரியேட் பண்றோம். அதனால நம்ம வீடியோ வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் வராம. ரைட். அதில இருக்கக்கூடிய கேரக்டர் எந்த விதமும் சேஞ்ச் ஆகாது. ஓகே. அப்போ நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த சீன் என்ன மாரி வரணும், அவங்க பொட்டில் எடுக்கிறது தான் நமக்கு வரணும். அப்போ நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற பொட்டில் எடுக்கக்கூடியது இந்த மாரி கிளிக் பண்ணி, அதையும் இந்த இடத்துல சரியான முறையில க்ளோப் பண்ணிட்டு, ரைட்டா? அப்போ இதை நம்ம சரியான முறையில அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ 2 பேரும் நடந்து வந்ததுக்கு பிறகு, அந்த பொட்டில் அவங்களுக்கு விளங்குற மாரி இருக்கணும். அந்த ப்ராம்ப்ட் ரைட் 2வது ப்ராம்ப்ட்ட நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, அது லோட் ஆகிக்கொண்டு இருக்கு. இந்த மாரி லோட் ஆகும். What is this? அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, 3வது சீனுக்குரிய சீனை நான் அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் ChatGPTல இருந்து. ரைட். இதே மாரி நீங்க ரிப்பீட் பண்ணினீங்கன்னா ஓகே. ரைட். இந்த இடத்துல வந்து லாஸ்ட் சீன் நம்ம இந்த இடத்துல போட்டு பேஸ்ட்ன்னு குடுத்துருவோம். குடுத்ததுக்கு பிறகு நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெனரேட்ன்னு குடுத்ததுக்கு பிறகு இந்த இதுவும் நமக்கு ஜெனரேட் ஆகுது. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் 4வது சீனையும் இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு தேவையான மாதிரியானத ஆட் பண்ணிக்கிட்டு, அண்ட் நம்ம இதுக்குரிய ப்ராம்ப்ட்டையும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ChatGPTல போயிட்டு சரியா? 4வது ப்ராம்ப்ட்ட நம்ம என்ன செய்றோம், செலக்ட் பண்ணி காப்பி அப்படின்னு பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு வந்து,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் 4வது ப்ராம்ப்ட்டையும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போறேன். ரைட். அந்த சீன் நமக்கு வந்துருச்சு. அண்ட் இவர நான் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்றேன், 4வது சீனையும் பேஸ்ட் அப்படின்னு குடுத்துறேன். குடுத்துட்டு நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல வந்து ப்ளேன்னு குடுத்துறோம். அப்போ அந்த சீனும் பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ஜெனரேட் ஆகி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபைனல் சீன் இத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவங்க பைக் கிரியேட் ஆகினது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அடுத்த சீன் ரைட் அவங்க பைக்ல போற மாரியான ஒரு சீன் தான் இந்த இடத்துல இருக்கு. நான் இவர என்ன செய்றேன், இந்த இடம் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ப்ராம்ப்ட்ட இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம போடுவோம். பேஸ்ட் பண்ணிருவோம். அண்ட் பேஸ்ட்ன்னு குடுத்துருவோம். அண்ட் இந்த இடத்துல அவங்க பைக் ஜெனரேட் ஆயின இமேஜ நம்ம இந்த இடத்துல போட்டுருவோம். ரைட். அப்போ போட்டு இதே நான் ஜெனரேட் அப்படின்னு குடுத்ததுக்கு பிறகு, இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ஜெனரேட் ஆகி, கிரியேட் ஆகி வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு கிரியேட் பண்ணி தந்தது வித்தியாசமான முறையில ஒரு ஆட் ஒன்னு. பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஜெனரேட் பண்ண அந்த ட்ரிங்க்கும், இதில கடைசியா ஜெனரேட் பண்ணி தந்த ட்ரிங்க்கும் வித்தியாசம் ஆகிருச்சு. சரியா? அத ப்ராம்ப்ட்ல போட்டு கிரியேட் பண்ற நேரத்தில சினோரு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஃபரண்ட் பண்ணி தந்துருச்சு. அப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வேற ட்ரிங்க் ஒண்ணு உங்களுக்கு விளங்குது. இந்த பார்த்தீங்கன்னா, வேற ட்ரிங்க் ஒண்ணு நம்ம குடுத்தது வேற. அப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு, இந்த சீன நான் என்ன செய்றேன்னா, ரிமூவ் பண்ணி போடுறேன். ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அத கிளிக் பண்ணிட்டு எனக்கு சொன்னா டன்ன்னு குடுத்துரும். அந்த சீன நான் ரிமூவ் பண்ணி போட்டேன். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, விட்ஸ் ஏஐ அப்படின்ற இந்த இதில வந்துட்டு, நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த ப்ராம்ப்ட்ட ரைட்டா, இந்த 5வது சீனுக்குரிய ப்ராம்ப்ட்ட இந்த இடத்துல நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஜெனரேட் பண்ண போறேன். ரைட். இந்த இடத்துல பேஸ்ட்ன்னு குடுத்துட்டு, நான் என்ன செய்ய போறேன், இந்த ப்ராம்ப்ட்ட ரைட் இவரும் வேணும். ரைட். நம்மோட கேனும் தேவ. நம்மோட அந்த 2 கேரக்டர் அவங்க 2 பேரையும் வச்சுட்டு, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இத ஜெனரேட் பண்ணிடுறேன். அப்ப இத ஜெனரேட் பண்ணோனே பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ஒரு இமேஜ் ஜெனரேட் ஆகி வருது. இத நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரைட். எனக்கு இது நல்லா ரைட். அப்போ நான் இவர டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு, சரியா? இவர வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஃப்ளோல போயிட்டு அடுத்த சீன நான் ஜெனரேட் பண்ண போறேன். ரைட். அப்போ அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிருச்சு. அண்ட் நான் என்ன செய்றேன், இப்போ வந்து Google Flowக்கு போய்க்கிறேன். ரைட்டா? Google Flowல போயிட்டு, இந்த சீன்ல இந்த இடத்துல இந்த கர்சர இந்த இடத்துல வச்சுருவோம். ரைட். இதுதான் சீன். ரைட். நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாரி இருக்கு. அண்ட் இவர இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி ரைட். இந்த ட்ரிங்க் இது வந்திருக்கு. ரைட். எனக்கு ட்ரிங்க் பார்ட் தேவையில்ல. பட் நான் இத கொஞ்சம் கட் பண்ணாம இந்த இடத்துல மாரி வச்சுட்டு, இத குறைச்சிக்கிறேன். தேவைப்படாட்டி நான் மறுபடியும் இந்த கிளிப்ப ரிமூவ் பண்ணி போடுறேன். இத இந்த இடத்துல இப்படி வச்சுர்றேன். வச்சுட்டு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இவர இந்த ப்ளே ஆகும் பைக் எடுத்துட்டு போறாரு. இந்த இடத்துல வச்சுட்டு, இவர நான் என்ன செய்றேன்னா, இதில வந்து இந்த ஃப்ரேம வந்து ஆட் பண்ணிக்கிற போறேன். ரைட். இந்த இடத்துல வச்சுருவோம். ரைட். இந்த ஃப்ரேம கிளிக் பண்ணிருவோம். ரைட். ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு, பார்த்தீங்கன்னு சொன்னா, இதான் ஃப்ரேம். லோட் ஆகுது. அண்ட் லோட் ஆகினதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இவர ரைட் பைக் எடுத்துட்டு போற சீன் லோட் ஆச்சு. 2வது சீனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இமேஜ் ஒன்று லோட் பண்ணிக்கிறணும். நம்ம அந்த ஜெனரேட் பண்ணின இமேஜ். சரியா? அப்போ அந்த இமேஜ் லோட் ஆகினதுக்கு பிறகு நம்ம அத ஆட் பண்ணிக்கிருவோம். ரைட். நான் இந்த இமேஜையும் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ரைட். இதை நான் என்ன செய்றேன்னா, இந்த மாரி க்ராப் பண்ணிக்கிட்டு ரைட். நமக்கு தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணிக்கிறோம். க்ராப் பண்ணதுக்கு பிறகு செகண்ட் சீனும் நமக்கு போட்டுக்கலாம். ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ப்ராம்ப்ட் ரைட்டா, அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, 5வது ப்ராம்ப்ட்ட நான் என்ன செய்றேன்டா, வீடியோ ப்ராம்ப்ட்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர கிளிக் பண்ணிக்கிறோம். மறுபடியும் லோட் ஆகல. ரைட். லோட் ஆகிக்கொண்டிருக்கு. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருவோம். ரைட். பேஸ்ட்ன்னு குடுத்துட்டு, பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராம்ப்ட் இதாகிருச்சு. இப்ப நான் வந்து இவர வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணதுக்கு பிறகு இந்த வீடியோ ஜெனரேட் ஆகும். ரைட். எனக்கு பெர்ஃபெக்ட்டான மெத்தட்ல கிரியேட் ஆச்சு. நான் இந்த பட்டன கிளிக் பண்ணிட்டு, இந்த வீடியோ பார்ட்ட வந்து நான் ரிமூவ் பண்ணி போடுறேன். ரைட். அத ப்ளே ஆகின பார்ட்ட இப்ப நான் டன்ன்னு குடுத்துடுறேன். இப்போ பார்க்கலாம் நமக்கு நம்மோட வீடியோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ப்ளே பண்ணி பார்த்தாலும் இந்த மாரி எங்களுக்கு ப்ளே ஆகும். ரைட். இப்போ கிளிப் பை கிளிப் நமக்கு சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலதிகமான இதுல எடிட் பார்ட்ட வந்து நமக்கு வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போட்டு What is this? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ இந்த மாரி தான் இருக்கு. அண்ட் பேலன்ஸ் பார்ட் எங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்ல போட்டு பெர்ஃபெக்ட்டான முறையில நமக்கு எடிட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த வீடியோவ.
இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா, வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஆஃப் Premiere Pro அப்படின்ற சாஃப்ட்வேர்ல போட்டு நமக்கு தேவையான மாரி வீடியோ கிளிப்ஸ ஆட் பண்ணி, ரைட்டா? அப்போ இந்த வீடியோஸ நான் வந்து பெர்ஃபெக்ட்டான முறையில எடிட் பண்ணிக்கிறேன். இந்த மாரியான வீடியோஸ் கிரியேட் பண்ணணும், இந்த மாரியான வீடியோஸ் பத்தி இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அடுத்தது எந்த மாரியான வீடியோன்னு தேவைப்படுது, ரைட்? அப்படின்றத பத்தி கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் ஒண்ணு போடுங்க. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க கேட்கக்கூடிய மாரியான வீடியோ ஒண்ணு நம்ம எடுத்துட்டு வாரோம். ஓகே, தேங்க் யூ. Idea. Crisp Apple Pop Super Energy Drink.